திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி 3வது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை களி, ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும். இப்பாடலின் விளக்கமானது, திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் எங்கள் பெருமானே, கதிரவன் எழுந்து இந்த உலகம் விடிந்து விட்டதை குயில்களும் கோழிகளும் கூவி அறிவிக்கின்றன. குருகுகளும் அவ்வாறே ஒலி எழுப்பி கூவுகின்றன. சங்கநாதம் எங்கும் ஒலித்து மெய்சிலிர்க்க வைக்கிறது. இரவெல்லாம் கண்விழித்து ஒளிர்ந்திருந்த நட்சத்திரங்கள் காலை கதிரவன் ஒளியில் கலந்து அதனுடன் ஒளியாகவே கலந்து விட்டது. அதைப்போல நானும் உன்னை என் சிந்தையில் இடைவிடாது வைத்திருந்து உன்னுடனே கலந்து விடவே விரும்பி வந்துள்ளேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற நீ உன் திருவடியை எனக்கு காட்டு. அந்த திருவடிகளின் மகிமையால் நான் எவராலும் எட்ட முடியாத ஞானத்தை பெற்றுவிடுவேன். தேவர்களாலும் அறிய முடியாத பெரும் பொருளே, எனக்கு மட்டும் எளிமையாக காட்சி தருபவனே, சிந்தை முழுக்க நிறைந்திருக்கும் எம்பெருமானே, எம்பொருட்டு உறக்கத்தில் இருந்து நீங்கி எழுந்து அருளுவாயே என்பது பாடலாகும். சரணாகதி ஒன்றே ஆண்டவனை அடையும் வழி என்பது இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பக்தி என்பது வழிபாடு செய்வதோ ஆலயம் செல்வதோ மட்டும் இல்லை, ஆண்டவனை இறுக்கமாக பிடித்து கொள்வது. என் கையில் ஒன்றுமில்லை, எல்லாம் உன் செயலே, என்னை நீ பார்த்துக்கொள் என்ற சரணாகதியே ஆன்மீகத்தின் உச்சம். திருச்சிற்றம்பலம்.